இன்னைக்கு நாம 1991 வருஷம் ரிலீஸ் ஆன ரெஃபீல் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பாயிண்ட் என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அடுத்தது இந்த பொண்ணு மேல இருக்கிற ஆசையால கேட்கப்பட்ட பேர் இந்த பொண்ணு கூட பொண்ணா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அவங்களெல்லாம் எப்படி ஏமாத்திட்டு லம்பா ஒரு அமௌண்ட் அடிச்சுட்டு போனாங்க அப்படின்றத இந்த படத்தோட மீதி கதை. சோ நீங்க எல்லாருமே மெலனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை பார்த்திருப்பீங்களா? அந்த படத்துல நடிச்ச மோனிகா பெல்லுச்சி தான் இந்த படத்துலயும் நடிச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க கிணிக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே இத்தாலியில பாந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோனை பத்தி சொல்லணும்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு ஒரு சின்ன குழந்தை கூட இருக்கு. அவங்க வந்து பார்த்தா பெரும் பணக்காரியா பாந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட சொத்து பணம் காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தா திரும்புற பக்கம்லாம் கஷ்டமே வராத அளவுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை பாந்துட்டு இருக்காங்க. இப்படி சந்தோஷமான வாழ்க்கையை கீரன் பாந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் அவங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது போன் மூலமா அந்த பொண்ணுக்கு ஒரு இடிய தூக்கி தலையில போடுறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணோட கணவர் வந்து பார்த்தா ஒரு கார் விபத்துல இறந்து போயிட்டதா சொல்ல இவங்களுக்கு வந்து பார்த்தா அப்படியே தூக்கி வாரி போடுது. டக்குனு என்ன பண்றாங்கன்னா தன்னோட லாயரான சீசர் அப்படின்றவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என் கணவருக்கு இறந்துட்டதா சொல்றாங்க, ப்ளீஸ் என் துணைக்கு மாத்திரை வரைக்கும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவருக்கு என்ன பண்றாரு இந்த பொண்ணு கூட ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க போனதுமே டாக்டர்ஸ் வந்து பார்த்தா ஒரு டெட் பாடியை காட்டுறாங்க. இதை பார்த்துமே ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து பார்த்தா என் புருஷன் கிடையாது, நீங்க ஏதோ ஒரு தப்பான பணத்தை காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் என்ன பண்றாரு, ஆமா மேடம் தப்பான பணத்தை தான் காட்டிட்டு மன்னிச்சுக்கீங்க, இதோ இருக்காரு பாருங்க உங்க புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்லி காட்ட ஆமா கீரனோட புருஷன் வந்து பார்த்தா இறந்து போயிட்டாங்க. அதை வந்து பார்த்தா கீரனால ஏத்துக்க முடியல, ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. என்ன பண்றது வேற பலி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான இறுதி மரியாதை எல்லாத்தையுமே வந்து பார்த்தா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சர்ச்சில் வந்து பார்த்தா அவருக்கான இறுதி அஞ்சலியில நடந்துட்டு இருக்கும் போது கீரன் தன் கையில வச்சிருக்க ஒரு பொருளை தெரியாம கீழே போட்டுட்டாங்க. அதை எடுக்கும் போது கீரன் கீழே உட்கார்றாங்களே அந்த நேரத்துல வந்து பார்த்தா ஹீரோனுக்கு பின்னாடி இருக்க ஒரு நபருக்கு என்ன பண்றாரு, ஹீரோனை வந்து பார்த்தா பார்க்க கூடாத ஒரு இடத்துல பாக்குறாரு. அதை பார்த்துமே ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா டக்குனு தான் ட்ரெஸ் எல்லாம் கவர் பண்றாங்க. இந்த இடத்துல டைரக்டர் வந்து பார்த்தா ஒரு விஷயத்த சொல்லிருப்பாரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட கணவர் அப்படின்ற ஒரு பாதுகாப்புக்கு இல்லாட்டி அந்த பொண்ணை வந்து பார்த்தா ஊர்ல இருக்கிறவங்க கண்ட இடத்துல கண்ட மேனிக்கு மேய பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டைரக்டர் வந்து பார்த்தா இன்டைரக்டா சொல்லிருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே வந்து பார்த்தா இறந்து போனவருக்கு புதைக்கிறதுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாத்தையுமே வந்து பார்த்தா பண்ணி முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கு அடுத்து கீரன் அப்பா என்ன பண்றாரா தான் பொண்ணு கிட்ட போயிட்டு இங்க பாருமா இந்த உலகத்துல வந்து பார்த்தா கல்யாணமான பொண்ணுகளே வந்து பார்த்தா தைரியத்தோட பாழ முடியாது, ஆனா பொண்ணோட புருஷன் வந்து பார்த்தா இறந்து போயிட்டாரு, கண்டிப்பா உன்னால வந்து பார்த்தா தனியா இருக்க முடியாது, சொத்தெல்லாம் வந்து பார்த்தா ஒரு மேனேஜர் மூலமா நீ கண்காணிச்சுக்கலாம், நீ என்ன பண்றனா பேத்தியை கூட்டிட்டு உடனே என் கூட வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இல்லப்பா நான் வந்து பார்த்தா இங்கே இருக்கிறேன், எனக்கு வந்து பார்த்தா சேஃப்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து பார்த்தா ஏகப்பட்ட சொத்து என் புருஷன் விட்டுட்டு போயிருக்குன்றனால என்னால யாருமே வச்சு வந்து பார்த்தா அதை மெயின்டைன் பண்ண முடியாது, நானே தான் பாத்துக்கணும், நீங்க தப்பா நினைக்காதீங்கப்பா, உங்க பொண்ணு வந்து தப்பான பாதைக்கு போக மாட்டா, ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ஒரு கல்யாணம் பண்ணிப்பேனே தவிர வேற யாருமே வந்து பார்த்தா வச்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பா கிட்ட வந்து பார்த்தா இந்த பொண்ணு சொல்லும்போது அவங்க அப்பா என்ன சொல்றானா சரி நம்ம பொண்ணுக்கு வந்து பார்த்தா மெச்சூரிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரிமா பாத்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போறாரு. நாட்களும் வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது தான் வக்கீல் என்ன பண்றானா கீரனை கூப்பிட்டு அவனும் தான் பங்குக்கு வந்து பார்த்தா ஒரு தலையில கல்ல தூக்கி போறான். என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க கணவர் வந்து பார்த்தா கேட்கப்பட்ட கடனை வாங்கி வச்சுட்டு போயிருக்காரு, இந்த கடன் எல்லாம் வந்து பார்த்தா அவருக்கு இறந்த கிடத்தது அடைக்க வேண்டிய பொறுப்பு உங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். எவ்வளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரன் கொஞ்சம் கேக்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றானா இந்த வீடு காரு உங்க நகை எல்லாத்தையுமே வித்தாதான் வந்து பார்த்தா அதுக்கான செட்டில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு வந்து பார்த்தா திருப்பி ஒரு மாதிரியா போயிட்டு என்னடா அது புருஷன் போனதுக்கு அடுத்தது இருக்கிற சொத்தை வச்சு நம்ம கொஞ்சம் காலம் வாழ்ந்துட்டு நம்ம பொண்ணை வந்து பார்த்தா ஒரு ஆளாக்கலாம்னு சொல்லி பார்த்தா அதுலயுமே வந்து பார்த்தா பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த நிலைமையை வந்து பார்த்தா சரி செய்யணும்னா நம்ம வந்து வேலைக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன் ஃப்ரெண்டு மூலமா என்ன பண்றானா ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க. அந்த கம்பெனில ஹீரோன் நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற மேனேஜர் வந்து பார்த்தா சரியான பொம்பளை பொறிக்கு போல இருக்கு. ஹீரோன் பாக்குறதுக்கு அழகா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்க கணவர் வந்து பார்த்தா இறந்து போயிட்டாங்க அப்படின்றனால இந்த பொண்ணு எங்க தொட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டா, ஏன்னா அவளுக்கு வேலை வேணும் பணம் வேணும் அப்படின்ற காரணத்துக்காக அமைதியா இருப்பா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அந்த பொண்ணோட முத்தம் கொடுக்க போகும்போது டெக்னிக்கரனுக்கு என்ன பண்றாங்கன்னா அவனை செவுல காட்டி நாளை அரபிட்டு எனக்கு இந்த வேலையை வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. சோ கிடைச்ச வேலையும் போயிட்டு இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியல. அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணை வேற இவங்க நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்றனால ஹீரன் வந்து பார்த்தா ஒரு பிரைவேட் ஜெட் வச்சிருப்பாங்க ஒரு படகு மாதிரி, அதை வந்து பார்த்தா தன்னோட லாயர் கிட்டே சொல்லி ஒரு குறைஞ்ச விலைக்கு விற்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களையும் வந்து பார்த்தா விற்பனை பண்றாங்க. என்னத்த சொல்றது அண்டா குண்டா தான் போட்டிருக்க ட்ரெஸ் முத கொண்டு இந்த பொண்ணு வந்து பார்த்தா எல்லாத்தையும் விற்பனை பண்றாங்க. இப்ப ஹீரோன் கிட்ட இருக்கிறது வேற பொண்ணு கிடையாது, வீடு மட்டும் தான். அது மட்டும் இல்லாம கையில கொஞ்சம் பணம் இருக்கு. இப்படி இருக்கும் போதுதான் ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் பணக்காரனை வந்து பார்த்தா பாக்குறாங்க. ஆயிரம் வந்து பார்த்தா அவங்கள பார்க்க சொல்லிருப்பான், ஏதோ பண உதவி அப்படின்ற மாதிரி சொல்லி தான் ஹீரோன் போயிருப்பாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றானா இங்க பாருமா எனக்கு வந்து பார்த்தா கேட்கப்பட்ட சொத்து பணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு, எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்டாட்டி போல எல்லாமே இருக்குதான், பட் அவங்க எல்லாருமே
வந்து பார்த்தா ரோம்ல இருக்காங்க, நான் மட்டும் வந்து பார்த்தா தனியா இத்தாலியில இருக்கேன், உனக்கும் வந்து பார்த்தா நிறைய பண பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டேன், உனக்கு எப்பெல்லாம் பண தேவை ஏற்படுதோ அப்பெல்லாம் என் கூட வந்துரு, அதே மாதிரி எனக்கும் என் குடும்பத்தோட நினைப்பெல்லாம் எப்பெல்லாம் வருதோ அப்ப நான் உன்கிட்ட வந்துடுறேன், நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம், அதுக்காக வந்து பார்த்தா நான் உனக்கு ஏகப்பட்ட பணம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே கீரனுக்கு வந்து பார்த்தா சரியான கடுப்பு, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை திட்டிட்டு அந்த இடத்த விட்டு என்ன பண்றாங்கன்னா கிளம்பி போறாங்க. கீரன் வந்து பார்த்தா தன்னோட கற்பை பாதுகாப்பணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஆனா இதே நேரத்துல தான் கீரனுக்கு பேங்க்ல இருந்து ஒரு போன் கால் வருது, உங்க வீட்டுக்காரர் வந்து பார்த்தா ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாருமா, பேங்க்ல வந்து பார்த்தா நிறைய பணம் கட்டணும், வட்டி கட்டணும், அப்படி ஏகப்பட்டது இருக்கு, அதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 மாசத்துக்குள்ள அடைச்சாகணும், அப்படி இல்லாட்டி வீட்டை நாங்க ஜப்தி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ ஹீரோனுக்கு வேற வழி கிடையாது, அதனால என்ன பண்றாங்கன்னா தன்னோட சொத்தையும் பாதுகாக்கணும், அந்த மாதிரி கடனும் அடைக்கணும்னா ஏதாச்சும் ஒரு பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் மூலமா வந்து பார்த்தா எல்லாத்தையும் கறந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்குன்னு வந்து பார்த்தா ஒரு இளமையான அண்ணன் தேடக்கூடாது, கொஞ்சம் வயசானவனுக்கு இருந்தா இன்னும் நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு வயசான நபரை வந்து பார்த்தா தேடி கண்டுபிடிச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறப்ப அவனும் வந்து பார்த்தா இந்த பொண்ணு மேல ஆசையா தான் இருக்கான். ஓகேமா நீ எப்ப சொல்றேன்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதெல்லாம் நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தா ஹீரோன் கிட்ட பேசிட்டு இருக்கான். இவனை பாக்குறதுக்கு கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கு, எந்த அளவுக்கு வயசானா அதுல வந்து பார்த்தா பல்லு கிடையாது, பல் செட்டு தான் இருக்கு, அதே வந்து பார்த்தா கல்வி வைக்கிற அளவுக்கு உனக்கு வயசா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் அடைச்சே நான் கடன்ல செத்தாலும் சாவனை தவிர ஒன்ன மாதிரி பொக்க வாயனால கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. நேரா போயிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொக்க வாயன் வந்து பார்த்தா எனக்கு ப்ரொபோஸ் பண்ணாண்டி அவனை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது கீரன் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வீட்டு கபோர்டு ஓபன் பண்ணும்போது அதுல கீரனோட ட்ரெஸ் இருக்கிறத பாக்குறாங்க. ஏய் இந்த ட்ரெஸ் என்னதோடச்சு எப்படி இங்க வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப நீதான் அடி கேலத்துல வித்த அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேலத்துல விற்கும் போது இதை நீ வாங்கடி அப்படின்னும் போது ஆமாங்களடி மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருக்காங்கல்ல நம்ம கூட்டத்துல அவங்க தான் வாங்கினாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தனா அந்த துணி மேல மட்டும் கிடையாது உன் வீடு பொண்ணோட புடம்பு நீ போட்டிருக்கிற நகை கிட்டத்தட்ட உன்னை பார்த்து உங்களுக்கு வந்து பார்த்தா ஏகப்பட்ட பொறாம இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் வந்து பார்த்தா ஹீரோனுக்கு புரியுது கூட இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தா நமக்கு வந்து ஃப்ரெண்டாலாம் பழக்கல, நம்ம கிட்ட இருக்கிற பொருள் மேல ஆசைப்பட்டது நம்ம கிட்ட ஃப்ரெண்டா பழகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸே வந்து பார்த்தா நமக்கு உதவி பண்ண ரெடியா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மோனிகாவோட ஹஸ்பண்ட் இருக்காருல அவருக்குமே வந்து பார்த்தா ஹீரோன் மேல ஒரு கண்ணு, அதனால என்ன பண்றாங்கன்னா அவரை கரெக்ட் பண்ணி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாங்க. அவரும் வந்து பார்த்தா இந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கும்போது ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா சிகரெட்டை பார்த்து வச்சுட்டு அவர்கிட்ட என்ன சொல்றாங்க, பாருங்க என் கூட நீங்க அப்படி இப்படி இருந்தீங்களா அதுக்கு பணம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல எவ்வளவு வேணும் எத்தனை லட்சம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்ப அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு லட்சத்துல பணம் வேணும், உங்க பொண்டாட்டி கிட்ட வந்து பார்த்தா என்னோட ட்ரெஸ் ஒன்று இருக்கு அந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தா எடுத்து கொடுத்துருங்க, அப்படி இல்லாட்டி நமக்குள்ள நடக்கிறத உங்க பொண்டாட்டி கிட்ட போட்டு கொடுத்துரும் அப்படின்னும் போது அதுக்கு வந்து பார்த்தா ஒரு முடியவே முடியாதுன்றாரு. பரவாயில்ல நான் வந்து பார்த்தா உன் பொண்டாட்டிட்ட போட்டு கொடுத்துறேன், நாளைக்கு மதியம் வரைக்கும் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள என்னோட ட்ரெஸ் எனக்கு கிட்ட பொருளனா கண்டிப்பா நீ உன் பொண்டாட்டிட்ட சொல்லி செருப்படி வாங்க அப்படின்ற போது அதுக்கு அந்த ஆளு என்ன சொல்றானா ஒரு 10 நிமிஷம் சந்தோஷத்துக்காக உன் கூட பொண்ணா இருந்ததுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்குற என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமானும் போது பரவாயில்ல செருப்படி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல ஒரு பொம்பளையா நல்ல குடும்பத்துல பிறந்தோலா இந்த மாதிரி பண்றே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் புலம்பிட்ட கிளம்பும் போது கீரன் வந்து பார்த்தா என்ன சொல்றாங்க, ஆமா ஆமா அப்படியே ஒரு வந்து பார்த்தா யோக்கியமானவர் தான், அடுத்தவன் பொண்டாட்டி கூட்டதும் அவங்க கூட பொண்ணா இருக்கிறதுக்கு வெக்கமே இல்லாம வந்துட்டு நீ வந்து பார்த்தா என்ன பேசுற அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை திட்டுறாங்க. என்ன பண்றானே இங்க பாரு நான் சொன்ன மாதிரி உனக்கு எடுத்து கொடுத்துருவேன், அதுக்குள்ள உனக்கு எனக்கு எந்த ஒரு உறவும் கிடையாது முடிச்சுக்கணும் அப்படின்னும் போது முதல்ல சொன்னதை செய்டா அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுக்கு என்ன பண்றானா எங்க தான் பொண்டாட்டிட்ட சொல்லிட போறாளோ அப்படின்ற பயத்துல அதை வந்து பார்த்தா எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கவும் கிரண் என்ன பண்றாங்கன்னா அது ஒரு கடையில வித்து நிறைய பணம் பாக்குறாங்க. அந்த பணத்தை வச்சு என்ன பண்றாங்கன்னா அவங்களோட கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கிறாங்க. இந்த ஒரு மேட்டர் வந்து பார்த்தா மோனிகாக்கு தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து பார்த்தா கேலத்துல உன்னோட ட்ரெஸ் எடுத்தேன், உனக்கு உன்னோட ட்ரெஸ் வேணும்னா அதை வந்து கேட்டிருக்கலாம் குடுறி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நானே யாரோ பிச்சைக்காரங்களுக்கு பிச்சை போடுற மாதிரி போட்டிருப்பேன், ஆனா நீ என்ன பண்ண என் புருஷன் கூட வந்து பார்த்தா இன்டிமேட்டா இருந்து அது மூலமா வந்து பார்த்தா அதை எடுத்துட்ட ரொம்ப கேவலமா இருக்கும் உன்னோட பிஹேவியர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உன் புருஷனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் சொல்லு, உன் புருஷன் வந்து பார்த்தா ரெகுலரா ஒரு பொண்ணு கிட்ட போவான், நீ என் புருஷன் கிட்ட வர அவ்வளவுதான், ரெண்டு பேருமே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட பிளே கேர்ள் அண்ட் பிளே பாய் வேலை தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் பொம்பளை ஐட்டம் டி நீ அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு வந்து பார்த்தா கோபம் வருது, என் புருஷன் யார் கூட அஃபேர்ல இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு அட்ரஸ் கொடுத்து இதோ இவட்ட தான் போய் இருந்தா என்னன்ட்டு அவ கிட்ட போய் கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு புருஷன் கூட பொண்ணா இருந்தே எவ்வளவு தைரியம் உனக்கு இருக்கும் அப்படின்னும் போது அதுக்கு அந்த பொண்ணு கொஞ்சம் அழுதுகிட்டே என்ன சொல்றானா இல்ல மேடம் நான் தெரியாம வந்து பார்த்தா ஒரு கூட அப்படி இருந்துட்டேன், அது வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு விபத்து மாதிரி தான், ரெண்டு பேரும் வந்து பார்த்தா அஃபேர்ல இருந்தோம், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து பார்த்தா எங்களுக்கு பிடிச்சு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு வந்து பார்த்தா தான் புருஷன் தனக்கு ஒரு துரோகம் பண்ணிருக்கான்ட்டு இப்பதான் தெரியுது. அதனால என்ன பண்றாங்கன்னா தன் கையில இருக்க வெட்டிங் ரிங்க தூக்கி அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு இனிமேட்டு அந்த கம்யூனிட்டிக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது, அவன் எனக்கு புருஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா நேரா போயிட்டு தன்னோட லாயரை பீட் பண்ணி ஒரு லாட்டரி டிக்கெட்டை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ லாட்டரி டிக்கெட்டை நம்ம ஊர்ல வைக்கிற மாதிரி கிடையாது, அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா ஒரு லாட்டரி டிக்கெட்டை ஏற்பாடு பண்ணுங்கன்றாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த பொண்ணை வந்து பார்த்தா கேரளத்தோட மாதிரி விடுவாங்க, சோ ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தா பெட் பண்ணுவாங்க, அந்த பெட்டை வந்து பார்த்தா இந்த பொண்ணுக்கு சேரும், அதுல வந்து பார்த்தா யார் வந்து அந்த பெட்ல ஜெயிக்கிறாங்களோ அந்த ஆளு கூட வந்து பார்த்தா இந்த பொண்ணு ஒரு 4 வருஷமோ 5
5 வருஷமா வந்து பார்த்தா பெட்ல இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா அந்த அமௌண்ட் எல்லாமே தேர்ந்துரும் அப்படின்றனால அவங்க வந்து பார்த்தா இதுக்கு நான் ரெடி பண்றேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அனௌன்ஸ் பண்றாரு. இந்த சீட்ல வந்து பார்த்தா அந்த லாயருமே இருக்காரு. பட் அது ஹீரோனுக்கு வந்து பார்த்தா தெரியாது. ஆனா இந்த மாதிரி நடக்கிற விஷயம் வந்து பார்த்தா ஹீரோனோட மாமியாருக்கு தெரிஞ்சிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா நேரா அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீ பண்ணிட்டு இருக்க வேலையெல்லாம் வந்து பார்த்தா சரி கிடையாது. அது மட்டும் இல்லாம என் பேத்தியை வந்து பார்த்தா நீ கெடுத்துருவன்ட்டு நினைக்கிறேன். அதனால என்ன பண்றானா எனக்கு என் பேத்தியை என்கிட்ட கொடுத்துருமா அப்படின்ற மாதிரி சொல்ல அது கிரண் என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க உங்க பேத்தியை வந்து பார்த்தா நான் எதுவுமே பண்ண போறது கிடையாது. அவளை வந்து பார்த்தா எப்படி ஆளாக்கணும் அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி நான் கண்டிப்பா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரணுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. இதுக்கடுத்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 20 பேர் வந்து பார்த்தா கிரண் மேல பெட் கட்டி இருக்காங்க. கிட்டத்தட்ட 200 கோடி இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா பரிசா கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிரணோட ஃப்ரெண்டோட புருஷனும் ஒருத்தவன். அதனால அந்த ஃப்ரெண்டுக்காரர் என்ன பண்றானா கிரண் கிட்ட வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி மானங்கட்ட வேலையை பார்த்துட்டு இருக்க? அதுல வந்து பார்த்தா என் புருஷனும் ஒருத்தர் இருக்கிறான். என் புருஷனுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தா உன் மேல ஒரு கண்ணு. அதனால வந்து பார்த்தா அவன் கண்டிப்பா உன்னை எடுத்துட்டு போயிடுவான். நான் நடுத்தருவுல நிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கிரணுக்கு வந்து பார்த்தா தான் ஃப்ரெண்டோட நிலைமை புரிஞ்சுட்டு எனக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு பேசுறாங்க. நீங்க வந்து பார்த்தா இல்ல விட்ரா பண்ணிக்கீங்க. ஏன்னா ஒரு பல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் உங்க கூட வர மாதிரி இருக்கும். அப்படி வந்துட்டானா என் ஃப்ரெண்டுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அவன் என்ன சொல்றானா எது உன் ஃப்ரெண்டா? இங்க பாருமா நீ நினைக்கிற மாதிரி நான் மட்டும் கட்டல. இந்த 20 பேர்ல வந்து பார்த்தா கண்டிப்பா உன் புருஷனோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. உன் ஃப்ரெண்டோட புருஷனுங்களும் இருப்பாங்க. அதனால வந்து பார்த்தா எந்த ஒரு தப்புவே கிடையாது. அவன் எல்லாருமே வந்து பார்த்தா நீ பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுலாம் கட்டல. உன் மேல இருக்கிற காஜில தான் கட்டி இருக்கிறானுங்க. நீ எவ்வளவு அழகா இருக்க போனாலும் எவன் விட்டு வைப்பான் சொல்லு. இங்க பாருமா நாளைக்கு வந்து பார்த்தா நான் ஜெயிச்சிட்டேனா கட்டில நம்ம 2 பேரும் மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்தை விட்டு போயிட்டான். ஹீரோனுக்கு வந்து பார்த்தா பொண்ணும் புரியல. கண்டிப்பா வந்து பார்த்தா தான் ஃப்ரெண்டோட வாழ்க்கை வீணா போயிடுமோ அப்படின்ட்டு பயப்படுறாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா நேரா போயிட்டு அந்த ஆளு அதாவது அந்த லாயர் கிட்ட போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா உடனே வந்து பார்த்தா இந்த விஷயத்தெல்லாம் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அவர் என்ன சொல்றாங்கன்னா எதுக்கு நிறுத்த சொல்றீங்க அப்படின்ட்டு கேட்கிறாரு. இல்லங்க இதுல வந்து பார்த்தா என் ஃப்ரெண்டோட வீட்டுக்காரமே கலந்துருக்காரு. ஒருவேளை நாளைக்கு சீட்டுல அவர் பேர் வந்து நான் அவர் கூட போற மாதிரி போயிட்டா என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை வீணா போயிடும் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அவர் என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க மேடம் நீங்க நினைச்சதுமே உடனே நிறுத்த முடியாது. டக்குன்னு வந்து பார்த்தா இதை யாராலுமே நிறுத்த முடியாது. இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தா உங்க மேல பாசமோ எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த 20 பேருக்கு மேலயுமே உங்க மேல வந்து பார்த்தா ஒரு கண்ணு தான். அவங்க வந்து யாரா பண்ணா இருக்கலாம். உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்ல உங்க வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம். அவங்க எல்லாருக்குமே உங்க மேல வந்து பார்த்தா ஒரு ஆசை இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தா பணம் கட்டிருக்காங்களே தவிர நீங்க பாவம் உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்ட்டு எந்த ஒரு நோக்கத்திலுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே கிரணுக்கு என்ன பண்றாங்கன்னா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரே ஒரு வழி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க வந்து பார்த்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னோட பொண்டாட்டி ஆயிடுவீங்க. அதனால வந்து பார்த்தா யாருமே வந்து உங்களுக்கு தப்பா நடக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்குமே ஒரு பாதுகாப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல கிரண் வந்து பார்த்தா யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த லாயர் வந்து பார்த்தா ரொம்ப நாளா கிரண் கூட இருக்காங்க அப்படின்றனால அவங்க 2 பேருக்குள்ளயும் வந்து பார்த்தா நல்ல பாண்டிங் இருக்கு. அதனால கிரண் வந்து பார்த்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கிரணுக்கு தெரியாது அந்த 10 பேர்ல இப்படியுமே வந்து பார்த்தா பணம் கட்டின ஒருத்தன்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவுல வந்து பார்த்தா கிரண் கிட்ட அந்த இடத்துல தப்பா இருக்க ட்ரை பண்ணும்போது மேல இருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குனு வந்து பார்த்தா கிரண் அதை பார்த்துட்டு கேண்டா உன் கூடவே வந்து பார்த்தா ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாம என்னையுமே வந்து பார்த்தா கரெக்ட் பண்ண பாக்குறேன் என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கோச்சிட்டு போறாங்க. அவனுக்குமே வந்து பார்த்தா சரியான கடுப்பா போயிட்டு எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம்னு சொல்லி பார்த்தான். பட் அது நடக்காம போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக்குறப்ப இந்த நேரத்துல கிரணுக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்க பொண்ணு கூட்டிட்டு அப்படியே வந்து பார்த்தா கார்ல போயிட்டு இருக்கும்போது ஆண்டனி அப்படின்ற ஒருத்தனை வந்து பார்த்தா தெரியாதனமா அடிச்சு தூக்கிடுறாங்க. அந்த பையனுக்குமே வந்து பார்த்தா தலையில அடிபட்டு இருக்கு. தெரியாம தானே பண்ணாங்க இந்த பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு மருந்தெல்லாம் போட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. அப்படி பண்ணிட்டு அந்த பையன் வந்து பார்த்தா கொஞ்சம் தெளிறான். தெளிஞ்சிட்டு கிரண் கிட்ட என்ன சொல்றானா இன்னைக்கு நைட்டு மட்டும் உங்க வீட்டுல தங்கிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஏக்கத்தோட கேட்கறான். ஹீரோனுக்கு புரிஞ்சுட்டு இவன் எந்த ஏக்கத்துல கேட்கறான்னு சொல்லிட்டு தம்பி நீ எப்படி கேட்கிற என்ன கேட்கற அப்படின்ட்டு எனக்கு நல்லா புரியுது. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடு இல்லனா அடிச்சு கொன்றும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அவன் என்ன சொல்றானா ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மயக்கம் போடுற மாதிரி நடிக்கிறானா. ஹீரோனுக்கு புரிஞ்சு போயிட்டு என்ன பண்றது நீ வந்து அனுபவிச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் கூட வந்து பார்த்தா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து அந்த பையனோட வந்து பார்த்தா டெய்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் கூட வந்து பார்த்தா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தான் ஹீரோனுக்குமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையனை பிடிக்க ஆரம்பிக்குது. அவனுக்குமே வந்து பார்த்தா ஹீரோனை பிடிக்க ஆரம்பிச்சுட்டு இதே நேரத்துல தான் ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா திருப்பி அந்த டேவிட் அப்படின்ற பெரும் பணக்காரனை போய் பாக்குறாங்க. அவர் என்ன சொல்றானா இங்க பாருமா எதுக்கு நீ வந்து இந்த லாட்டரி கீட்ரின்னு சொல்லிட்டு உன்னோட வாழ்க்கையை வந்து வீணாக்கிட்டு இருக்க. உன் கூட கொஞ்ச நாள் இருப்பானுங்க அப்புறம் உன்னை தூக்கி போட்டு போயிடுவாங்க. நான் சொல்றதை கேட்டுட்டீங்கன்னா உன் கடன் எல்லாத்தையுமே அடைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து பார்த்தா உனக்கு கடைசி வரைக்கும் என் கூடவே வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோனுக்கு வந்து பார்த்தா இந்த ஐடியா ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனா அந்த இடத்துல இந்த ஆண்டனி என்ன பண்றானா நான் பெருசே என் ஆளுகிட்ட வந்துட்டு ஒன்னா இருக்கலாம் ஒன்னா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன் நான் கதை அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப நீ யாரா புடிப்ப இந்த பொண்ணை பத்தி பேச அப்படின்ற மாதிரி டேவிட் கேட்கிறாரு. ஓ உனக்கு தெரியாதுல நாங்க 2 பேருமே வந்து பார்த்தனா லவ் பண்றோம்டா அவளை வந்து பார்த்தா உயிருக்குற காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா
கீரன் வந்து பாத்தீங்கன்னா என்னடா சொல்ற அப்படின்னும் போது நம்ம 2 பேரும் லவ் பண்ணல, 2 பேரும் நல்லா தானே வீட்டுல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது டக்குனு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல டேவிட் என்ன பண்றாரு, இவங்க கூட சண்டை போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு போறாரு. உடனே கிரனுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா செவுல கட்டி ஒரு அறை விட்டுட்டு எதுக்குடா அந்த மாதிரி பண்ண, எனக்கு வந்து ஒரு நல்ல பழக்கையை கெடுத்துட்டேடா அப்படின்ட்டு உடனே இந்த இடத்தை விட்டு வெளில போட அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன பண்றான்னா உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு முத்தத்தை கொடுக்குறான். அவ்வளவுதான், இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அடங்கி போயிட்டாங்க. 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் பண்றாங்க. சோ சம்பவம் பண்ணதுக்கு அடுத்தது 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தான் நாட்கள் போக போக இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா கீரனோட பொண்ணு கிட்ட கூட நல்லா பேசி பழக ஆரம்பிச்சிட்டான். அந்த பொண்ணுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பையனை பிடிச்சு போயிட்டு அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்படி இருக்கும்போது தான் இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீரனுக்கு ஒரு விஷயம் தோணுது, ஒருவேளை இந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே தான் மேல ஆசை இருந்து அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானோ, அதனால இந்த பையன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உண்மையை சொல்லி பார்ப்போம். அப்பயுமே இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் மேல காதல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த லாட்டரியை முடிச்சலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால அந்த பையன் கிட்ட போயிட்டு உங்ககிட்ட தனியா பேசணும்ன்றாங்க. என்ன சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாட்டரி ஒன்னு பண்ணிட்டு இருக்கிறேன், அதுல வந்து நான் ஜெயிச்சிட்டேன்னா யாருக்கிட்டயாச்சும் வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷம் குடும்பம் நடத்தணும், அதுக்கு அடுத்தது நான் வந்து தனியா வந்துருவேன், உனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தா எனக்கு ஏத்துப்பியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு அவன் என்ன சொல்றானா, என்ன ஆண்டி நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு தானே உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பழகிட்டு இருக்கேன் அப்படின்றான். என்னடா சொல்ற அப்படின்னும் போது இந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு மேல உண்மையான காதல் கிதல் எதுவுமே கிடையாது. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் யாருக்கிட்டயாச்சும் லாட்டரியில ஜெயிப்பான், ஜெயிச்சக்கடுத்து அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல லட்ச ரூபாய் பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா இவன் பினாமி மாதிரி அனுபவிச்சுட்டு அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா யாரு கூட ஜெயிச்சாங்களோ அவங்க கூட அனுப்பி விட்டுட்டு இவன் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பான். இந்த ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கிட்ட அடிப்பட்டு செத்தாலும் சாவனே தவிர ஒரு நாள் கூட போன வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கவே மாட்டேன், தயவு செஞ்சு வெளில போயிடு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பையன் என்ன பண்றானா கை கெட்டினது வாய் கேட்டாம போயிட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்தை விட்டு போயிட்டு இருக்கிறான். இதே நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஊர் முழுக்க போலீஸ்காரங்களா ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க. குறிப்பா அந்த லாயர் வீட்ல போயிட்டு நீங்க இந்த மாதிரி லாட்டரி நடத்துறதாகவும் உங்களை வந்து பாத்தீங்கன்னா விசாரிக்கிறதுக்காக நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரன் மேல வந்து பாத்தீங்கன்னா டவுட் இருந்தனால ஹீரனையும் விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாருமே போயிட்டு ஹீரன் கிட்ட பேசுறாங்க. கண்டிப்பா அந்த பொண்ணு வாயை திறந்தானா நம்ம எல்லாருமே மாட்டிப்போம், அதனால அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு கெஞ்சி கூத்தாடி பார்ப்போம், அவ வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே வக்கீல் என்ன சொல்றானா, இங்க பாருமா போலீஸ்காரங்க கூட்டவங்க கிட்ட பேசுவாங்க அப்படி என்ன சொல்றானா, ஆமா இந்த மாதிரி நடக்கல இதெல்லாம் பொய் அப்படின்ற மாதிரி சொல்லணும், அப்படி இல்லாட்டி நீ எதுவுமே வாயை திறந்துராத எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரனை வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு போறாங்க. அப்ப கவர்மெண்ட் வக்கீல் கூட என்ன சொல்றானா, இங்க பாருமா அவங்க கேட்டாங்கன்னா இல்லன்னு மட்டும் தலையாட்டு மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரன் கிட்ட போயிட்டு அவங்க கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களை வச்சு ஒரு லாட்டரி நடத்துறாங்களே உண்மையா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரன் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா ஹீரன் வந்து பாத்தீங்கன்னா தைரியமா வந்து பாத்தீங்கன்னா ஆமா அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் வக்கீலுக்கு தூக்கி வரி போட்டுட்டு என்னடா இப்ப உண்மையை சொல்லிட்டான்ட்டு அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரன் என்ன சொல்றாங்கன்னா, லாட்டரி நடந்தது உண்மைதான், பட் நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணுங்களை வச்சுலாம் நடக்கவே இல்ல, அதுக்கு பத்தி என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன போட்டு கப்பல் இந்த மாதிரி எல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு போட்டு ஜெயிச்சேன், அந்த போட்டை வந்து பாத்தீங்கன்னா நானே வந்து பாத்தீங்கன்னா என்னோட லாயர் கிட்ட வித்துட்டேன், வேணும்னா நீங்களே ஒரு கேட்டு பாருங்க சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்லாம் ஒரு உங்கள்கிட்ட கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்ட்டு உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா லாட்டரி நடக்கிறது உண்மைதான், பட் பொண்ணுங்களை வச்சு எந்த ஒரு தப்பான தொழில் நடக்கல அப்படின்றனால இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனை விடுதலை பண்றாங்க. அந்த டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லாட்டரி தொழில் நடத்த வேணாம் அப்படின்ட்டு இதுக்கு மேல போலீஸ்காரங்க வந்து பாத்தீங்கன்னா தீவிரமா கண்காணிப்பாங்க அப்படின்றனால அதை வந்து பாத்தீங்கன்னா யாருமே பண்ணவே இல்ல, கொடுத்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வாங்கவே இல்ல. கிட்டத்தட்ட கிரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 கோடி ரூபாய் கிடைக்குது. அந்த பணத்தை வச்சுட்டு கிரனுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த ஊரை விட்டே போறதுக்காக ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த பிளான போடுறதுக்கு யாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோயின் தான். எப்படியுமே உனக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மள விட மாட்டானுங்க, கண்டமாக்காம விட மாட்டானுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படியாச்சும் இந்த பணத்தை எடுத்துட்டு இந்த இடத்தை விட்டுட்டு போடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரனோட முடிவு பண்ணிருப்பாங்க. அதனால இவங்களே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துட்டு உண்மையை வந்து பாத்தீங்கன்னா ஜாட மாதிரியே சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாங்க. சோ இந்த இடத்துல இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு படத்துல பாக்குறேன். அது வரைக்குமே டாடா பை பை.